சென்னையில் கொள்ளை வழக்கில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரத்தில் தொப்பை கணேஷ் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். 25 லட்சம் ரூபாய் மற்றும் 15 சவரன் நகை கொள்ளை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் தொப்பை கணேஷ் என்பவர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் கொள்ளை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் தொப்பை கணேஷ். சென்னை மாதவரத்தில் தொப்பை கணேஷ் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். 25 லட்சம் ரூபாய் மற்றும் 15 சவரன் நகை கொள்ளை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த என்கவுண்டர் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே காலையிலேயே ஒரு என்கவுண்டர் சம்பவத்தை போலீசார் அரங்கேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக ரவுடி தொப்பை கணேஷ் என்ற ரவுடியை தான் என்கவுண்டர் செய்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாதவரம் ரவுண்டானா அருகே போலீசார் கைது செய்ய சென்ற போதுதான் இவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொப்பை கணேசன் மீது பல்வேறு வழக்குகளானது நிலுவையில் இருக்கிறது. அதாவது சமீபத்துல 25 லட்சம் பணம் மற்றும் 15 சவரன் நகைகள் கொள்ளையடித்த வழக்குல இவர் தீவிரமாக போலீசார் தேடி வந்த நிலையில இந்த என்கவுண்டர் சம்பவமானது அரங்கேறி இருப்பதாக காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமின்றி இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் உட்பட மொத்தம் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருப்பதாக சென்னை காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்று காலை இந்த வழக்குல தேடப்பட்டு வந்த நிலையில இவரை பிடிக்க சென்ற போதுதான் காவல்துறை மீது இவர் தாக்குதல் நடத்த முயன்ற போது இந்த சம்பவம் அரங்கேற்றி இருப்பதாக சென்னை காவல்துறையினர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர் ஒரு ரவுடி சேராவோட கூட்டாளியாக இருந்து வருகிறார். வியாசர்பாடியை சேர்ந்த இவர் பல்வேறு வழக்குகள் தொடர்ச்சியாக இவர் மீது வந்த வண்ணம் இருந்தது. அதாவது இவரை பிடித்து சிறைக்கு அனுப்பியவுடன் மீண்டும் வெளியே வந்தவுடன் இதே போன்று அடிதடி கொலை உள்ளிட்ட சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்ததால ஏற்கனவே இவர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் துப்பாக்கி முனையிலும் இவர் கைது செய்யப்பட்டவர். இருப்பினும் இவர் தொடர்ச்சியாக இந்த குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலை தற்போது இவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு இவரது உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பிட்ட என்ன சம்பவம் நடந்தது என இதுவரை சென்னை காவல்துறையினர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் கூடிய விரைவில் இது தொடர்பான தகவலும் தெரிவிக்க இருப்பதாக சென்னை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மோதல் ஏற்பட்டதா அல்லது காவல்துறையினர் என்ன மாதிரியாக தாக்கினார் என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். 1,27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.